ஹலோ நண்பீஸ், வெல்கம் பேக் டு ஃபன்சோன் என்டர்டைன்மெண்ட் மீடியா. இன்னைக்கு மெகா பவர் ஸ்டார் ராம் சரண், ஜான்வி கபூர் அண்ட் மற்றும் பலர் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகியிருக்க பெத்தி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரி லைன் பார்த்தா ஒரு மலைவாழ் மக்கள் அவங்களுக்குன்னு ஒரு அடையாளம், அவங்க ஊருக்குன்னு ஒரு பேர் அப்படின்னு எதுவுமே இல்லாதனால நிறையா கஷ்டத்தை போடுறாங்க. ஸோ இவங்களில் ஒருத்தன் தனக்கு தெரிஞ்ச ஸ்போர்ட்ஸை வச்சு அந்த ஊருக்கு எப்படி ஒரு அடையாளத்தை கொண்டு வரான். இதுக்கு நடுவில் நடக்கிற போராட்டம், தியாகம், ஆக்ஷன் ட்ராமா தான் இந்த பெத்தி. படத்தோட பாசிட்டிவ் ஸ்டோரி லைன், ராம் சரண் ஆக்டிங் அண்ட் எமோஷனல் கனெக்ட் தான். படத்தோட நெகட்டிவ், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் தேவையில்லாமல் இருந்துச்சு. என்ன கேட்டால் இந்த மூவிக்கு ஹீரோயினே தேவையில்லை. அந்த போர்ஷனை எடுத்திருந்தா இந்த மூவி இன்னுமே நல்லா க்ரிப்பாக இருந்திருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் ட்ராமா படம். ஸோ இந்த மாதிரி ஜானருக்கு எமோஷ்னலாக நம்மளை கனெக்ட் பண்ணிட்டாலே அந்த படம் கண்டிப்பாக ஹிட் அடிச்சிடும். அந்த வகையில் இந்த படம் நம்மளை ஃபுல்லி சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. கேம் சேஞ்சர் ஃப்ளாப்புக்கு அப்புறம் ராம் சரணுக்கு பெத்தி ஒரு சூப்பர் கம்பேக் தான். நான் இந்த பெத்திக்கு 5க்கு 3.75 தருவேன். நீங்கள் எவ்வளோ தருவீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் படம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃபன்சோன் என்டர்டைன்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.